மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய மித்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பார்க்கறது நல்லது தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்டோட என்ஐவி 10 ரூபாய் அப்படிங்கிறதுனால மற்ற ஃபண்டோட என்ஐவிலாம் ஒரு 100 ரூபாய் 60 ரூபா 50 ரூபாய் அப்படின்னு அதிகமாக இருக்கிறதுனால இந்த 10 ரூபாயில் இருக்க என்ஐவியில் இருக்க ஃபண்ட் சீப்பராக இருக்குது அப்படிங்கிறப்பல ஒரு தாட் இருக்குது. இது அப்படி ஒர்க் ஆகல. இது எப்படின்னா 10 ரூபா இருக்கிற ஃபண்டு ஒரு 10% 1 ரூபா உடனே ஏறிடும். ஆனால் 1000 ரூபாய் இருக்கிற ஃபண்டு 10% 100 ரூபா ஏறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே அதோடைய ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அதோடைய க்ரோத் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர என்ஏவியோட அப்சல்யூட் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரெண்டாவது விஷயம், டிவிடெண்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறதுனால மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதுலேருந்து டிவிடெண்ட் இன்கம் வர்றதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறாப்புல ஒரு தாட் இருக்குது. அப்படி இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்டோடைய அப்ரிசியேஷன், அதோடைய க்ரோத் என்ன இருக்கோ அதில் சம் போர்ஷனை நமக்கு டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபண்டு போட்டிருக்கோம், டிவிடெண்ட்னா எக்ஸ்ட்ரா புதுசாக எங்கேருந்தோ எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்கறது கிடையாது. நம்ம ஃபண்டோட அப்ரிசியேஷனாக தான் நமக்கு டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஓன் என்ஏவிலேருந்து கொடுக்கறது தான். ஸோ க்ரோத் ஆப்ஷனுக்கும் டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கும் என்ஏவிலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டிவிடெண்ட்டுங்கிறது தனியாக எக்ஸ்ட்ராவாக வர இன்கம் கிடையாது. ஸோ என்ஏவியில் இது அட்ஜஸ்ட் ஆகுது. மூணாவது என்ன அப்படின்னா, 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாப்புல யோசிக்கிறாங்க. அப்படியும் கிடையாது. 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்டு அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி அந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணி அதோடைய ரிட்டர்ன்ஸாக பேஸ் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குன்றதுனால எவ்ரி டைம் எவ்ரி பீரியட் அது 5 ஸ்டார்லேயே இருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ சைக்கிளிக்கல் திங். ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. பாஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சியை தான் நம்ம இங்கே செக் பண்ணணும். ரேட்டிங்ஸை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம பேக்வேர்டில் லுக் பண்ணுறாப்புல தான். சரி, அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு ரோலிங் ரிட்டர்ன், அடுத்து போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். மூணாவது ஃபண்ட் மேனேஜரோட டென்யூர் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.